அன்புள்ள உன்குழாய் நேயர்களே, என்னுடைய அலைவரிசையை தொடரும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த காணொளியை தொடர்கிறேன். வாருங்கள் காணொளியை காணலாம். ஏன் இவன் தமிழில் உளறுகிறானே என்று நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ் பேசவில்லை என்றால் எவ்வாறு அது மிகவும்? அதனால்தான் நான் தமிழ் பேசலாம் என்று சிறிது முயற்சிக்கிறேன். அதனின் தொடக்கம்தான் இது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்காக போராட்டம், பல தடைகள், பல சோதனைகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு வெளியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு விஜய் கூப்பிட்டு வெளியே வர்றதுக்கான காரணம் மல்லி தாங்க. மல்லி போட்ட எஃபோர்ட், மல்லியோட அந்த விடாமுயற்சி, இது எல்லாம் தான் காரணம். ஆனால் நம்ம ராஜேஸ்வரி தொக்கா அதை பிடிங்கிட்டு போகலான்னு இன்னொரு பிளான் போடுறாங்க. அவங்க என்ன பிளான் போட்டாலும் நம்ம ஜட்ஜம்மா நம்ம விஜய்க்கு ஃபேவராக தான் பேசுவாங்க. ஏன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜயோட கிளைண்ட் 3 பேர் இருக்காங்க சுத்தம், ஓகேங்களா? அந்த 3 பேரில் ஒருத்தரை வாபஸ் வாங்கிட்டாருங்க. அந்த ஒருத்தர் விஜய் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவரோட ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்குது, ஸோ வி ஆர் ட்ரஸ்ட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக நான் என்னோடய கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். ப்ளஸ் இந்த கேஸில் இருந்தும் அவரை ரிலீஸ் பண்ண நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மற்ற 2 பேரும் சரி ஓகே, அவருக்கே எந்த அப்ஜெக்ஷன் இல்லை, எங்களுக்கும் அப்ஜெக்ஷன் இல்லை, நாங்களும் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே எல்லாருக்கும் ஷாக். என்ன நடக்குதுங்க, வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷனில் பதட்டத்தில் இருக்காங்க. ஆமாங்க, அந்த பதட்டம் அப்படியே அந்த நர்வஸ் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரத்துக்கு அப்படியே பதட்டமாகவே இருக்குது. அந்த கோர்ட்டே என்னடா நடக்குதுங்க ஒன்றுமே புரியல. இப்போ வரைக்கும் குற்றவாளி கூண்டில் நின்று இவனுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எல்லாரும் திடீர்னு வெளியே விடுங்க, அவர் மேலே நம்பிக்கை இருக்குன்றாங்களே, இங்கே என்ன நடக்குது? நீ யார் சாமி? நீ உனக்காக ஏன் இத்தனை பேர் போராட்டம் பண்ணுறாங்க, இப்படி துடிக்கிறாங்க, தவிக்கிறாங்க, அந்த பொண்ணு ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஜட்ஜி முடிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் நம்ம புதுசாக வந்த வக்கீலுக்கு அப்படிங்களா, அவர் கொண்டு வந்து கொடுத்த ப்ரூஃப் எல்லாம் வச்சு அவங்க வாதாடுறாங்க. ஆமாங்க, நம்ம பெரியம்மாவை அடித்து மைக்காக்குறது இன்னும் உண்மை தான். ஆனால் மைக்கானாலே அவங்க மென்டல் கிடையாதுங்க. ஆல்ரெடி அவங்க தனியாக ஒரு வக்கீல் பிடிச்சி அவர்கிட்ட எல்லாமே கொடுத்துட்டாங்க. அந்த வக்கீல் தான் அவருக்கு நிரபராதி தான், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் விஜய் வெளியே வரதுக்கு காரணமாக இருக்காங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்காரு நம்ம விஜய் மற்றும் மல்லி. ஆனால் இவ்வளோ பிரச்சனையிலையும் நம்ம ராஜேஸ்வரி எப்படி கூலாக ஸ்வீட்டாக க்யூட்டாக உட்காந்துட்ருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சு? அவங்க க்யூட்டாக ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? சாரிங்க, நான் க்யூட்னு சொல்ல மாட்டேன், ஏற்கனவே ஒரு நண்பர் சொல்லியிருந்தாங்க. அவங்க வில்லி, அவங்களோட ஆக்டிங் இதுவே வில்லி தான், ஓகேங்களா? ஸோ வில்லிக்காகவே அவங்க உருவாக்கப்பட்டவங்க. அவங்கள போய் க்யூட்டாக இருக்காங்க, ஸ்வீட்டாக இருக்காங்க சொல்கிறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா? ஹீரோயினை சொல்கிறீங்க, ஓகே நாங்கள் ஏற்றுப்போம். வில்லி எல்லாம் க்யூட்டாக இருக்காங்க, ஸ்வீட்டாக இருக்காங்கன்னா தயவு சொல்லாதீங்க. எங்களுக்கு அப்படியே மண்டைக்குள்ளே குருவி சுற்றுற மாதிரி ஒரு இரிட்டேஷன், டென்ஷனெல்லாம் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆடியன்ஸ் சொல்கிறீங்க. ஸோ அதனால் நான் சொல்ல மாட்டேன் ராஜேஸ்வரி நாட் த க்யூட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன ராஜேஸ்வரி க்யூட் இல்லை. சரி ஓகே அப்படிங்க. ராஜேஸ்வரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லி க்யூட்டி, அவங்க நம்ம விஜய் சாரை எப்படியாவது வெளியே கூப்பிட்டு போகணுமே, இப்போ விடுவாங்களா மாட்டாங்களா, என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அப்படியே டிப்ரெஷன் டென்ஷனுக்குள்ளே போயிட்டுருக்கீங்க. ஆமாங்க, இந்த டென்ஷன் எவ்வளோ நீடிக்கும், என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, ஓ மை காட், கருப்புசாமி, குப்புசாமி, ராமசாமி அல்லையா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஏன்னா அவர் வெளியே வருவாரா மாட்டாரான்றது எல்லாரும் கேள்விப்படி ஜட்ஜம்மா என்ன சொல்ல போகிறாங்க. நீங்கள் ஆனால் கேஸ் கொடுப்பீங்க, வேணா கேஸ் வாபஸ் வாங்க, எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்ற மாதிரி அவங்க மேலே எதனா பெனால்ட்டி போடுவாங்களா, அவங்க எதனா ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்குமா, இது மாதிரி நிறைய குழப்பத்தோட இது ஒரு கொஷின் மார்க் கூட போயிட்டுருக்கேன். ஆனால் இதுக்கு நடுவில் நம்ம விஜய் ரிலீஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஆனால் இந்த டைம்லையும் அவங்க அக்கா தான் அவங்களுக்கு பெருசாக தராங்க. அக்கா தான் போராடி கெஞ்சி கேட்டு கால் விழுந்து அக்கா தான் உசுரை கொடுத்து காப்பாற்றின மாதிரியும் மனுஷன் நினைக்கிறார். மல்லியோட போராட்டம் பண்ணி அடிப்பட்டு மிதிப்பட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு பெரியாம மண்டே உடச்சிக்கின்னு காது உடச்சிக்கின்னு திரும்ப மண்டே உடச்சிக்கின்னு மயங்கி நடுத்தெருவில் யாரும் இல்லாமல் கேட்பார் என்று விழுந்து இவ்வளோ கஷ்டத்தில் இவங்க கஷ்டப்பட்டா ராஜேஸ்வரி பேரை தூக்கி கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தக்காளி உன்னை தவிர்த்து கிட்டா கூட பிரயோஜனம் இல்லைடான்ற மாதிரி ஆகுது. எனக்கு விஜயை பார்க்கவே இரிட்டேஷன் ஆகுதுங்க, சுத்தமாக பிடிக்கல. அவனை பார்த்தா எப்படி இருக்குமா பார்த்தீங்களா? அவருன்னு சொன்னவே இப்போ அவன் சொல்கிற நிலைமைக்கு போயிட்டேன். என்னங்க ஆனாவுனா விஜய் மல்லின்னு பார்த்து சொல்லுவார்னு பார்த்தா இப்போ பாரு சும்மா ரஞ்சிதான்னு சொன்னான். ரஞ்சிதா கல்யாணம் பண்ணாரா, மல்லியை கல்யாணம் பண்ணாரா? அக்கா தானே கல்யாணம் தான் பண்ணி கொடுத்துட்டாங்களா, துரத்தி விட வேண்டியது எதுக்கு சும்மா கூட வச்சு முட்டிக்கின்னு? நல்லாக்கா தான் வச்சுக்கலாங்க, தப்பு இல்லைங்க. மாமன் படத்தை கூட பாருங்கள், நம்ம சூரிய இருக்க பார்த்தீங்களா, அவர் சொல்லுவார், ஓகேங்களா, எதோ பேசிட்டு போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு என்ன பண்ணிட்டேன் ஆனாவுனா நான் பண்ணிட்டேன், எங்கள் அக்காளுக்கு இது பண்ணிட்டு எல்லாம் சொல்கிறீங்க, என்ன பண்ணிட்டேன்னு போது அந்த தலைமை சும்மா ஒரு பஞ்சு எடுத்துடுவார் பாரு. இது அது அப்படின்னு இதுக்குடா நான் வாயை கொடுத்தன மாதிரி அவங்க அக்கா அப்படி லூஸ் மாதிரி முடிப்பாங்க, ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் வேறு என்னென்ன சுவாரஸ்யமாக சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக ஆர்வமாக ஸ்வீட்டாக க்யூட்டாக மல்லி சீரியலில் போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் கொண்டு வந்து சேர்க்க நான் ரெடி, பார்க்க நீங்கள் ரெடி. அதனால்
என்னோடய காணொலியை பார்த்துட்டு இருக்க என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை இத்துடன் முடிக்கலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் என்னால் முடிக்க இயலாத காரணம் வேறு ஒன்று கூற வேண்டும். அது என்னவென்றால், என்னுடைய நெருங்கிய எனக்கு நல்லதை நினைக்கிற ஒருத்தர் எனக்காக இந்த விஷயத்த சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ எப்போ வீடியோவும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் வாங்க நண்பர்களே போங்க, நம்ம இதே டைலாக்கை சொல்லிகிட்டு இருக்காத, எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க, நீ ஏதாவது புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு சொன்னார். ஓகேங்களா? என் அன்பான உன்குழாய் நேயர்களே, அப்படின்னா உன்குழாய் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, உன் டியூப் குழாய், உன்குழாய் நேயர்களே. ஓகேங்களா? என்ன வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் காணொலி, என்னோடய அலைவரிசைனா என்னோடய சேனல், அடுத்தது காணொலி அப்படின்னா நான் போடுற வீடியோ, இது எல்லாத்தையும் வச்சு அவர் தாங்க இந்த மாதிரி நீ பேசு, தப்பு இல்லை, பேசிப்பார், ஃபஸ்ட்டு வீடியோ போடு, எல்லாருக்கும் ஓகே பிடிச்சிருந்தா அதை ஃபாலோ பண்ணு, அப்படி யாருக்கும் பிடிக்கலன்னா மாற்றிக்கலாம், தப்பு இல்லை. நான் முயற்சி பண்ணாமல் ஒரு விஷயத்தை விட்டால் தான் தப்பு. முயற்சி பண்ணி அதனால் உனக்கு என்ன நடக்குதுன்னு முயற்சி பண்ணி பார், உனக்கு பாசிட்டிவாக வந்தால் எடுத்துக்கும், நெகட்டிவ் வந்தால் விட்டுடு அப்படின்னு எனக்கு சொன்னார். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நண்பர்களே, வாழ்க்கையில் என்றைக்கு முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. தப்பான விஷயத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க, சரியான விஷயத்துக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு நல்லதாக இருந்தால் பாருங்கள், கெட்டதாக இருந்தால் அடுத்த முறை அதை முயற்சிக்காதீங்க, அவ்வளோதான். அதுக்காக முயற்சியை விட்டுட்டு முட்டாள்தனமாக இருக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, சி, பை, நன்றி, வணக்கம்.